welcome back to a review session of Padam Sir. Today we're going to talk about Tangalan by Paranji. ஸோ இந்த திரைப்படம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரும்பான்மையான கதைகள் வந்து ஒரு திரைப்படம்னாலே ஒரு கதைக்கரு கொண்டு தான் போவோம். லைக் ஒரு தீம் தான் அந்த என்டையர் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் படமே இருக்கும். ஆனால் இந்த திரைப்படம் பார்த்துக்கிட்டிங்க அப்படி இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியே வந்து லைக் நிறையா முக்கிய கூறுகள் வந்து இந்த படத்தில் வந்து காண்பிக்கப்பட்டது. லைக் சில எப்படின்னா அடிமைத்தனம் வந்து எப்படி இருந்துச்சு, தவறான முறையில் வந்து அந்த ஒரு பவர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம், தான் யாருன்ற அறிகிற அந்த ஒரு ஜேர்னி, அதன் பிறகு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லைக் செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னா வந்து எப்படி இருக்கும், ஏமாறுறது எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் நிறையா காட்டியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்துச்சு, டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் எப்படி இருந்துச்சு, ஸ்க்ரீன் பிளே வைஸ் எப்படி இருந்துச்சு, டைரக்ஷன் வைஸ் எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைரக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ ரஞ்சித் அவர் வந்து ஒரு விஷனரி ரைட்டர் அண்ட் ஆல்சோ டைரக்ஷன் மைண்டட் பர்சன் அப்படின்னு சொன்னோம்ல. வந்து அவருடைய திரைப்படம் எடுத்துக்கிட்டீங்கனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன ஒரு கேரக்டர் அவர் கொடுத்தாலுமே அந்த படத்தில் அந்த கேரக்டர் வந்து மக்களிடையே வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து அவருடைய ரைட்டிங் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டோரி வந்து அவ்வளோ நல்லா எழுதியிருப்பாரு. அண்ட் வந்து இந்த வேல்யூ ஒரு படத்தை பார்த்து முடிச்சு நம்ம வெளியே வரோம் அப்படின்னா அந்த படத்துல வந்து நம்மளுக்கு என்ன கெயின் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ இந்த படத்தில் வந்து அந்த ஸ்டோரியே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கெயின் நல்லா இருந்துச்சு, ஆடியன்ஸோட வந்து நல்லா ஆழமாக பதிகிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் சில ரஞ்சித் அவர்களுடைய ரசிகர்கள், அவருடைய டைரக்ஷனுக்குன்னு சில ரசிகர்கள் பாருங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து இது என்ன வேலை எதுவும் இல்லை அப்படின்ற அந்த ஒரு சீன் இந்த டெம்பிள்கிட்ட வந்திருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா சில பேத்துக்கு வந்து இந்த படம் ஒரு மாதிரி டிசப்பாயிண்டாக இருந்துச்சு. டிசப்பாயின்மெண்ட்றத விட இது கிளாசிக் ரஞ்சித்தோட ஃபிலிம் இல்லை, இந்த ரஞ்சித்தினுடைய ஆவரேஜ் மூவி மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் வந்துருச்சு. ஸோ அது வந்து மேபி ஜஸ்ட் பிகாஸ் இது வந்து அவர் டிஃப்ரெண்ட் ஜானரில் வந்து இந்த படம் அவர் கொண்டு போன சாயல், அதன் பிறகு வந்து அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு கதை இதே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. லைக் பீரியட் ஃபிலிம் அப்படின்றனாலே இது ஒரு மித்தாலஜிக் கலந்த ஒரு ஃபிலிம். ஸோ இது வந்து இந்த படம் வந்து நார்மல் கமர்ஷியல் மூவி மாதிரி எடுக்க முடியாது. டயலாக்ஸ் எப்படின்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு டயலாக்குமே வந்து நார்மல் பர்சன் லைக் இந்த டெக்னாலஜிலாம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒருத்தங்கிட்ட வந்து ஒரு கம்யூனிகேஷன் வைக்கிறாங்கன்னா அந்த டயலாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து ஒருத்தங்க ஒரு வார்த்தை உச்சரிப்புனாலே வந்து இந்த மாதிரி உச்சரிப்பாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த டெப்த்தோட வந்து இந்த டைரக்ஷன் இருந்துச்சு சொல்லணும். ஸோ இரண்டாவதாக வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்டர்ஸோடைய ஆக்டிங் இந்த படத்தில் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ எஸ்பெஷலி வந்து சியான் விக்ரம் சார், மாளவிகா மோகனன், பசுபதி சார் அண்ட் வந்து பார்வதி அவர்களுடைய நடிப்பு இந்த படத்துல வந்து நோட்டபிளான ஒரு பர்சன்ஸாக இருந்தாங்க இவங்களாமே. ஸோ ஏன்னா வந்து சியான் விக்ரம் சார் நார்மலாக நீங்கள் ரியல் லைஃப்ல மற்ற திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டைலிஷான லுக்கில் தான் இருப்பார். அண்ட் அவருடைய மேனரிசமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்துக்காக அவர் போட்ட அந்த உழைப்பு வந்து முக்கியமாக நோட்டபிளான ஒரு விஷயம். ஏன்னா வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும். அது சொன்னாதான் அந்த ஒரு சிறப்பான ஒரு வார்த்தைனா அந்த கேரக்டராகவே அவர் இருந்திருக்காரு அப்படின்னு. இதுக்கு முன்பு உள்ள திரைப்படங்கள்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கு அந்த மாதிரி கதை வந்திருந்தாலுமே பொன்னியின் செல்வன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ அவருடைய கேரக்டர் வந்து மோல்ட் ஆகிருக்காரு. லைக் வந்து அவர் டிஃப்ரெண்ட் ஜானரில் வந்து ஒரு விஷயத்தை ரிசம்பிள் பண்ண மாதிரி இருக்காது. மேபி த டயலாக் இட் சீம்ஸ் லைக் ஃபார்மல்ஸ், அந்த ராஜா இருந்த காலத்தில் அவங்க எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான். ஆனால் இந்த திரைப்படத்தில் அவரோட லுக்காக இருக்கட்டும், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவர் ஒரு டைலாக் சொல்ல போகிறாரா இருக்கட்டும், அது எப்படி வந்து அந்த பீரியட் ஆஃப் டைமில் அந்த பர்சன் அந்த இண்டிவிஜுவல் எப்படி இருந்திருப்பாங்களோ அந்த மாதிரியே வந்து ரிசம்பிள் பண்ணியிருந்தாங்க. இரண்டாவது வந்து மாளவிகா மோகனன், எனக்கு வந்து அவங்கள பார்க்குறப்போ தான் ஏதோ ஜம்ஸ்கேர்ஸ் ரொம்ப அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய மேக்கப், எஸ்பெஷலி அவங்களுக்கு மேக்கப் போட்டவங்க உண்மையிலேயே வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து அவங்கள பார்க்குறப்போ தான் இன்னும் ஒரு பயங்கரமாக லைக் ஒருத்தங்க பார்த்தாலே வந்து நம்ம அந்த இடத்துக்கு போக மாட்டோம். அவங்களுடைய பிக்சர் பார்த்தாலே இப்போ சில பேர் அந்த ஃபோட்டோ பார்த்தாலே பயமாக இருக்குது, நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ அந்த பர்டிகுலர் ஏரியா அந்த ஒரு இடத்துக்கு அவங்க தான் வந்து காவல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் வந்து உண்மையிலேயே அவங்கள தவிர வேறு யாரும் பண்ணியிருந்தாலுமே நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு தெரியல. பட் அவங்க பண்ணது வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அண்ட் பார்வதி அவர்களுடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூனிக்கான ஸ்கிரிப்ட் செலெக்ஷனாக இருக்கும். அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் திரைப்படங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு சின்ன ஒரு கேரக்டர் அந்த படத்தில் இருந்தாலுமே
அவங்க பண்ற அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து ஆடியன்ஸ் மத்தியில வந்து ரொம்பவே இணக்கமா இருந்திருக்கும், இல்லைன்னா வந்து அவங்க ரிலேட்டபிளா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படத்துலையுமே அவங்களோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசுபதி சாரோட கேரக்டருமே இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க நல்லா வந்து ஸ்க்ரீனில் நல்லா ப்ரெசென்ட் ஆயிருந்தது. ஸோ டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்ஸ், எடிட்டிங் ஒர்க்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ ஏன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னு சில இடத்துல வந்து இது செட்டாக இல்லை உண்மையில அந்த மாதிரி இடத்துல போய் எடுத்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அருமையான வேலை. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் என்டையர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீமே வந்து இந்த படத்துக்கு போட்ட உழைப்பு வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்க முடிஞ்சுச்சு. அதன் பிறகு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் அண்ட் கேமராமேன் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி எடிட்டிங் ஒர்க்ஸ் வந்து உண்மையிலேயே நோட்டபுளாக இருந்துச்சு இந்த படத்தில். இவன் வந்து சில இடங்களில் வந்து ஒரு மாதிரி கான்ஸாக இருந்தாலுமே அந்த படத்தை அழகு ஊட்டுறதுக்கு வந்து இந்த எடிட்டிங் ஒர்க்ஸ் வந்து ரொம்பவே ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற வண்ணத்தில் இந்த வகையில் வந்து இந்த படத்தில் ரொம்பவே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது எடிட்டிங்னு சொல்லணும். ஸோ அதன் பிறகு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மியூசிக். ஸோ ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்த நிறைய திரைப்படங்கள்ல இருந்து அந்த அளவுக்கு அவருடைய பிஜிஎம் ஸ்கோர்ஸாக இருக்கட்டும், பாடல் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு ரீச் போலனாலுமே இந்த திரைப்படத்தில் அந்த அளவுக்கு வந்து அவர் போட்டிருந்த மியூசிக் வந்து இப்போ 1000 வந்து எப்படி ஒரு எத்தனையோ வருட காலங்கள் கழிச்சு தான் வந்து அந்த படத்துக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடச்சிச்சு. நிறைய பேர் வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேபி இப்போ இந்த மியூசிக்கு இப்போ ஜிவி பிரகாஷோட இந்த பிஜிஎம் ஸ்கோர்ஸ் பிடிக்காதவங்களுக்கு அடுத்த ஒரு 10-15 வருஷம் கழிச்சு இந்த படத்தில் எவனாச்சும் ஒருத்த வந்து இதை பற்றி பேசுகிறப்போ அந்த டைமில் இந்த மியூசிக்லாம் பாப் ஆகும் அப்படின்னு. ஆனால் இந்த படத்தில் உள்ள மியூசிக் பிஜிஎம் ஸ்கோர்ஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் நீங்கள் ஒன்று சினிமாஸ்லேயே பார்க்கலையோ கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஏன்னா வந்து இந்த படத்தோட கோஸ்டரி வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்றது உறுதி. ஸோ கடைசியாக இந்த படத்தோடைய கான்ஸாக எனக்கு பட்டது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே வாய்ஸ் வந்து இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மாதிரி ஸ்லோ பேஸ்டில் இந்த படமே போன மாதிரி. இவன்தோ இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஃபாஸ்ட் பேஸ்டாக அந்த இன்டென்ஸ் வந்து இந்த படத்தில் காட்டியிருந்தாங்க. ஆனால் திரைப்படத்தில் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோ பேஸில் போன மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த படம் எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலையோ அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் திரும்ப வந்து இது ரீவாட்ச் பண்ணுறதுக்கு ரிப்பீட் வேல்யூ இருக்கா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு ரிப்பீட் வேல்யூ இருக்குது. ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து இந்த படம் பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கும். ஆனால் வந்து அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் புரியலையோ, நம்மளுக்கு புரியாமல் போச்சு, திரும்ப பார்க்கலாம் அப்படின்ற அந்த தாட் வந்து திரும்ப வரும். இல்லைனா பிடிச்சிருந்தாலுமே திரும்ப இந்த படம் பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்துக்கு ரிப்பீட் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில படங்களுக்கு வந்து ஒரு பாட்டி பார்த்துட்டா போதும் இதுக்கப்புறம் வேண்டவே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த ரிப்பீட் வேல்யூ வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒருத்தவங்க பிடிச்சிருந்தாலுமே திரும்பி பார்ப்பாங்க, புரியலனாலுமே திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ வாட் எல்ஸ், தங்கலான் மாஸ்டர் பீஸ். So see you in the next one. Until then, tada, bye bye. This is Dinesh from Padam Sir. Peace out.